அனைவருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் நீங்கள் மார்னிங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த நியூஸ் இப்போ தான் எனக்கு தகவல் கிடச்சிச்சு. சார் தான் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். ஸோ பார்த்தோன்னா ரொம்ப 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 அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியும் வருத்தமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே இங்கே நடந்துருச்சு. ஆக்சுவலாக இதுக்காக தான் அன்னையிலேருந்து டிஎன்பிசிட்டு ஒரு அறிக்கை கொடுங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், டோல் ஃப்ரீ எல்லோரும் காண்டாக்ட் பண்ணாங்க. ஏதோ ஒரு வகையில் சரி போராட்டமாவது பண்ணலான்னு சொல்லி அனுமதி வாங்கும்போது நிறையா பேர் கூடுவாங்கன்னு அனுமதி மறுத்தீங்க. எல்லாம் செஞ்சுட்டு இப்படி மௌனமாகவே இருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துருந்தா இன்றைக்கி உயிர் போயிருக்காது. இந்த உயிருக்கு கூட எந்த நியூஸ் சேனலும் ஒழுங்கான பெருசாக நியூஸ் வரல. ஏன்னா அப்படி நியூஸ் வந்துருச்சுன்னு எனக்கு காலையிலே தெரிஞ்சிருக்கும். எனக்கு சார் அனுப்பிச்சி விடவும் எனக்கு இப்போ தெரிஞ்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, அந்த பையன் மேலே இப்போ தப்பு இல்லை, தவறு கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பையன் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லி விரக்தியில் அந்த பையன் வேலைக்கு போக முடியலன்னு இறந்துருக்காப்புல. அந்த பையனுடைய வலிகளும் வேதனையும் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். பட் இது தீர்வானா? இது தீர்வு இல்லை. அந்த பையன் அப்படி எடுத்துருக்க கூடாது தான். பட் அந்த பையன் சூழ்நிலேருந்து யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மனவேதனையில் அந்த பையன் அதை பண்ணியிருப்பாப்புல. இது வரைக்கும் நம்ம நியூஸில் பார்ப்போம், அந்த எக்ஸாம், நீட் எக்ஸாம், அது இதுன்னு நிறைய நியூஸ் பார்த்து ஒரு டிஎன்பிசின்னு சொல்லி சார்ந்து. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இதாக இருக்காங்க, அது அவங்க ஏதாவது முயற்சி எடுத்து பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட ப்ரெஷர் அப்படி இருந்தால் பரவாயில்ல. இது இவர் மேலே எந்த தவறுமே இல்லாமல் ஒரு உயிர் போயிருக்கு. டிஎன்பிசியில் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட முடியுமா உங்களால்? ஒரு வேளை உங்களால் நிம்மதியாக சாப்பிட்ருவீங்களா? எவ்வளோ வேதனையான விஷயம். இந்த பையன் ஃபோட்டோவை பாருங்கவே. ஸோ இது இனிமேல் இது 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 இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஒரு எக்ஸாம் நடந்து போச்சு, அது உங்கள் சைடு தப்பாகி போச்சு, ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். இருந்தால் இருக்குல்லாட்டி பதவியை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போகிறோம், சரியாக நடத்துங்கப்பான்னு போய்கிட்டே இருக்கலாம். சாதாரண ஒரு விஷயம். இதை இப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது நடந்துருச்சு. இப்போ நீங்கள் அதைத்தானே எதிர்பார்த்தீங்க. இப்படிலாம் ஒன்று நடக்கட்டும், இப்போ போட யார் வீட்டு பிள்ளை அது? அவங்களுக்கு பெற்றோருடைய எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம், கண்ணீரும் எவ்வளவு கொடுமையானது. காலம் முழுக்க அழுக வச்சு விட்டீங்க அவங்க குடும்பத்தை. தயவுசெய்து மாணவர்கள் நீங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. தயவுசெய்து பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஒரே ஒரு விஷயந்தான், போராட்டம் அங்கே கூடும்போது அந்த நியூஸ் அங்கே போகும்னு பார்த்தா எல்லா நியூஸ் சேனலுக்கும் போச்சு. அப்படி இருந்து கூட அவங்க வாய் திறக்கலை, மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல. அரசு யாருமே வாய் திறக்கலை. சரி, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்குறேன்னு நடராஜ் சார் சொல்லியிருந்தார். சரி, ஓகே, அது பெர்மிஷன் வாங்குறாந்தா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்குள்ளே ஆயிரும்னு பார்க்குறதுக்குள்ளே ஸோ எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்கிற கேப்பில் இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. சொல்லுவா, எல்லார் மைண்ட்லேயும் படும், ஐயோ இப்படி கரெக்டாக இப்படி இருக்கணும், போனோம் தப்பாகி போச்சுன்னா அம்புடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்து போச்சு. இப்போ ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு ஒரு தூரத்துக்கு இப்படி நடக்கும்னு. சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் இதை இப்போ இன்றைக்கி நைட் நானும் சார் லைவ் வரோம். இனிமேல் இதை சும்மா விடுறதா இல்லை. இப்போ ரோடு இருக்குன்னா சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க, ஒரு உயிர் போனால் தான் உங்களுக்குலாம் அந்த இது தோணுமா? இனிமேல் நீங்கள் விட்டால் கூட இந்த உயிர் கிடைக்குமா? இந்த உயிர் போன உயிர் கிடைக்குமா? இது எப்படி நீங்கள் இதை எல்லா நியூஸ் சேனல்காரங்களும் தயவுசெய்து இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ப்ரெஸ் ரிப்போர்ட் வேலை பார்த்தா தயவுசெய்து நியூஸ் சேனலில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எப்படி இப்படி ஒரு நியூஸே வராமல், ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனால் கூட அந்த நியூஸ் அவ்வளோ பெருசாக வருது. ஒரு பையன், ஒரு வயசு பையன் இளைஞர் தமிழ்நாட்டை நம்பி ஏன்டா தமிழ்நாட்டில் பிறந்தோன்னு இறந்துருக்கான் அந்த பையன். இது எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. ஸோ நான் சார் நம்பரும் கொடுத்துருக்காரு, என்னோடய நம்பரும் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து மாணவர்கள் எல்லோரும் திடமான மனநிலையில் இருங்க. கண்டிப்பாக சொல்யூஷன் இல்லாமல் போகாது, ஒரு சொல்யூஷன் இருக்கும். அட போங்க சார், எந்த சொல்யூஷன்? கமெண்ட் பண்ணுறவங்க கவனமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தான் சொல்கிறது. நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த பையனை விரக்தி கூட யாராவது இருந்து ஓரளவுக்கு அந்த பையனை தேய்த்திருந்தா கூட நாளைக்கு தீர்வு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று சரியாகி தானே ஆகணும். இப்படியே போயிடாதுல்ல. கொரோனா வந்துச்சுன்னா இதோட உலகம் அழிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கலையே, மீண்டு வந்துட்டோமே. ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஏதோ ஒன்று நடக்கும்ல, ஒரு தீர்வு. இப்போ நாளைக்கே ஒரு நல்ல தீர்வு வந்துச்சுன்னா இந்த உசுறு போன உசுறு வருமா? மாணவ மாணவிகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இது ஒரு தீர்வு அல்ல. அதை தாண்டி அது அந்தந்த சைட்லேருந்து சுச்சுவேஷன் பார்த்தா தான் தெரியும்னா அது உண்மை தான், அதை மறுக்கவே முடியாது. அந்த பையனுக்கு இருக்கிற வேதனை வேறு, அந்த பையனுக்கான வலிகள் அதிகமாக பல விஷயங்கள் இருக்கும். தனிப்போ எத்தனையோ பசங்க
வீட்டில் குடும்பத்தில் கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. நல்ல பேட்டி கொடுக்குறவங்களையும் நல்லா படிக்கிறவங்க, அதாவது முறையான பேட்டியாவது கொடுத்துருக்கணும். அசால்ட்டாக பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அசால்ட்டாக குரூப் 2 விட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுப்போம். குரூப் 2 உடனே அந்த டேட்டு கொடுக்காட்டி இதுக்கு ஏதாவது பதிலும் தீர்வும் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சுக்குள்ளே கொடுத்தா என்னவா? அதே எக்ஸாம் டேட்டு கூட எழுத தயாராக இருக்கும். இதுக்கு ஏதாவது பதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டால் சரி எல்லோரும் மாறிடுவாங்க. சரி மாறுவாங்கனாலும் போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதி மறுத்தது எனக்கு அதை எப்படின்னா 1000 பேர் 2000 பேர் கூட்டினா அப்போ எங்களுடைய கோரிக்கை நீங்கள் பதில் சொல்ல நாங்கள் எதுக்கு போராட்டம் பண்ண போகிறோம்? அறவழி போராட்டத்தை நாங்கள் ஏன் பண்ண போகிறோம்? பதில் ஏதோ ஒரு பதில், ஒரு அறிக்கை ஏதோ ஒன்று வந்து தானே ஆகணும். இனி உள்ளே கேட்குற அளவுக்கு ஓங்கி ஒழிச்சா தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. இன்றைக்கி நைட் நாங்கள் லைவில் வர்றோம். இனி வேறு வழியே இல்லை. இந்த வேதனையை கடந்தே போக முடியல. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அப்போ ஆத்மாவோட சாந்தி அடையுமான்னு தெரில. விரக்தியில் இறந்துருக்கார் பாவம். அந்த பையன் மேலே என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஒரு சாதாரண கொஸ்டின் பேப்பர், ஒரு குரூப் 4 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க போகிறோம். இத்தனை வருஷம் எல்லாம் போஸ்டிங் போனவங்களாம் அந்த காலத்துலேருந்து போஸ்டிங் வெறும் பிரித்தெழுதி சேர்த்து எழுதி போனவங்க தான் எல்லோரும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா அந்த குரூப் 4ல் ஜிகேவே கஷ்டம்தான். அதான் உண்மை. தமிழ் மட்டுமே நம்ம பேசியிருந்தோம். ஜிகே அதுவும் கஷ்டம், மேக்ஸும் கஷ்டம்தான். நேரமும் இல்லை, எழுதவும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பேசாமல் எக்ஸாம் வச்சு விட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் சிம்பிளாக. எக்ஸாம் ஃபீஸ் நாங்கள் கட்டுறோம். அரசாங்கத்தை எத்தனை கோடி தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குங்கிறாங்க, எத்தனை கோடி இது பண்ணுறாங்க. இப்போ இந்த உயிர் வருமா? இந்த உயிர் வருமா? ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரில. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை சும்மா விடுறதாகவும் இல்லை. இதுக்கு ஏதாவது அவங்க பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக ஒரு தீர்வு வேணும்.